அண்மையில் பரிசோதனையின்றி கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டதன் பின்னர் நாட்டில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் அதிகளவில் இடம்பெற்றுள்ளதாகவும் இந்த கொள்கலன்கள் தொடர்பான விவரங்கள் தம்மிடம் உள்ளதாக முன்னாள் அமைச்சர் உதயகாம்பன்பில தெரிவித்துள்ளார். இந்த கொள்கலன்களை அனுப்பியது யார், எந்த நாடுகளிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டது, இந்த கொள்கலன்களில் காணப்பட்ட பொருட்கள் என்ன என்பது பற்றிய பல்வேறு விடயங்கள் காணப்படுவதாக தெரிவித்துள்ளார். சுங்க திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர் 270 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டதாக கூறினாலும் சுங்க திணைக்கள அதிகாரிகள் 323 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டதாக குறிப்பிடுகின்றனர். இந்த கொள்கலன்களை பெற்றுக் கொண்டவர்கள் மற்றும் அனுப்பியவர்கள் இதற்கு முன்னர் இறக்குமதிகளின் போது தவறு இழைத்தவர்களா என கேள்வி எழுப்பி தகவல் அறியும் சட்டத்தின் மூலம் கோரிக்கை விடுத்ததாக தெரிவித்துள்ளார். எனினும் இந்த ஆவணங்கள் காணாமல் போயுள்ளதாக தமக்கு பதில் கிடைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த கொள்கலன் குறித்து ஆய்வு செய்த குழுவின் தலைவரும் சுங்க திணைக்கள மேலதிக பணிப்பாளருமான ஜிவாலி அருகொட நவம்பர் மாதம் ஓய்வு பெற உள்ளதாகவும் அவர் பெல்ஜியத்தில் ஓர் தொழிலில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மத்திய வங்கி பிணை முறி மோசடியை போன்றும் தொடர்புடையவர்கள் வெளிநாடு சென்றால் அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். சுங்கச் சட்டங்களை மீறி அமைச்சர் செயல்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அண்மையில் துறைமுகத்திலிருந்து சிகப்பூர் லேபிள் இடப்பட்ட 323 கொள்கலன்கள் பரிசோதனைகளின்றி விடுவிக்கப்பட்டன. இவ்வாறு விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பில் அண்மைய நாட்களாக பெரும் சர்ச்சை நிலைமை ஏற்பட்டிருந்தது. இந்த கொள்கலன்கள் விடுவிப்பதற்கே துறைமுக அமைச்சருக்கும் சுங்கப்பிரிவு பொறுப்பான நிதி அமைச்சருக்கும் அதிகாரம் கிடையாது. இவ்வாறான ஓர் பின்னணியில் போக்குவரத்து அமைச்சர் இந்த கொள்கலன்களை விடுவிப்பதற்கு எவ்வாறு உத்தரவிட்டார் என உதயகாம்பன்பில கேள்வி எழுப்பியுள்ளார். குற்றப்புலனாய்வு பிரிவில் இந்த கொள்கலன் விடுவிப்பு தொடர்பான 3 மணித்தியாலங்கள் வாக்குமூலம் ஒன்றை வழங்கியதன் பின்னர் ஊடகங்களிடம் அவர் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த ஜனவரி மாதம் 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் சிவப்பு மற்றும் மஞ்சள் லேபிள் இடப்பட்ட பெருந்தொகையான கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டுள்ளன. இந்த குறிப்பிட்ட கொள்கலன்களை விடுவிக்கும் நோக்கில் கடந்த டிசம்பர் மாதம் முதல் துறைமுகத்தில் கடுமையான கொள்கலன் நெரிசல் ஒன்றை செயற்கையாக ஏற்படுத்தியதாக தெரிவித்துள்ளார். இந்த கொள்கலன்களில் ஆயுதங்கள் இருக்கவில்லை என சுங்க திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளரும் பாதுகாப்பு செயலாளரும் எவ்வாறு கூறுகிறார்கள் எனவும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படாத கொள்கலன்களில் என்ன இருந்தது என்பதை அவர்கள் எவ்வாறு உறுதிப்படுத்துகிறார்கள் எனவும் அவர் கேள்வி எழுப்பினார்.